பொதுவாக நான் நினைக்கிறது என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் இன்னும் கூடுதலான எண்ணிக்கையில் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்திருந்தால் கூடுதலாக சாதிச்சிருக்க முடியுமோ அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த அளவில் முடிச்சுக்கிறது தான் சரியாக இருக்குன்னு நான் எண்ணுறேன். நிறைய உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம், வேண்டாம், அது ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கும். அதனால் நான் நம்புகிறேன் இன்னும் கூடுதலான எண்ணிக்கையில் இருந்தேன்னா நிறைய ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யலாம், இயற்கை வளங்களை எல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். அன்றைக்கு அரிட்டாபட்டி மலை இப்போ ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. நான் 2011 மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கையில் அரசாங்க ஜீவோ போட்டு இந்த மலையை உடைக்கிறதுக்காக, கிரானைட் அடிக்கிறதுக்காக ஜீவோ போட்டாங்க. அதை தடுத்து நிறுத்துறது அன்றைக்கி நான் தடுத்து நிறுத்தினதுனால இன்றைக்கி அது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது. அதனால் நான் நம்புகிறேன் நிறைய எண்ணிக்கையில் ஐஏஎஸ் அலுவலர்கள்லாம் நேர்மையாக வந்தாங்கன்னா மகத்தான மாற்றங்களை உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு பயணம். இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க, எல்லாருமே படிக்கிறவங்க ஒரு நேர்மையான அதிகாரியாக போகணுன்றது தான் எண்ணமாக இருக்கும். எந்த இடத்துல அவங்க மாறுபடுறாங்க, எந்த சிக்கல்கள் இருக்குங்க? அதாவது அது இதிலேருந்து டீவியேஷன் ஆகிடும். இன்னொரு தளத்தில் பேசலாம். அது பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. நான் எழுதுகிறேன் ஆக்சுவலாக. இல்லை, இதுக்கு நேர்மையான அதிகாரம் சொன்னதுக்கு இதுக்கு மட்டும் கிடையாது, நேர்மையான வங்கி அதிகாரியும் வேணும், நேர்மையான ரயில்வேஸும் வேணும். ஐஏஎஸ் இருக்குன்னா ஐஏஎஸ் நேர்மையான ஐஏஎஸ் சொல்லிட்டோம். நேர்மையான வங்கி அதிகாரிகளும் வேணும், நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகளும் வேணும், அதற்கு மேலாக நேர்மையான தலைவர்களும் வேணும். இங்கே என்னன்னா குறிப்பாக சொல்லணும்னா குரூப் 4 லெவல் கிளியர் பண்ண பசங்க என்ன துறை எடுக்க போகிறாங்கன்னு நம்ம கேட்குற முடியாது. குரூப் 4 அப்படின்ற டிஎன்பிசி எடுக்கிற எக்ஸாம் தான் அவங்க கேட்டது. இவ்வளோ பெரிய கூட்டத்துலையுமே அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க கேட்குற முதல் கேள்வி எங்கே போனால் சைடில் வாங்கலாம் அப்படிங்கிற முதல் கேள்வி. கூச்சமே இல்லை, அதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் பேச ஆரம்பிச்சுன்னா அதை மறைவாக கேட்குறவங்க இருந்தாங்க ஒரு கட்டத்தில். இப்போ நேர்லேயே இப்படி உட்காந்துருக்கும் போது சார் எங்கே போனால் சேல்ஸை காசு அதிகமாகணுன்ற சீரியஸாக கேட்குறாங்க, ஜோக்க கூட கேட்கலாம். அந்த கேள்வி எல்லாருக்கும் வருது. முதல் கேள்வி எங்கே வேலை கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது கேள்வி எங்கே வேணால் கிம்பளம் வாங்கலாம் அப்படின்ற கேள்வி வரப்போ ஐயோ ஒரு பயம் எல்லாருக்கும் வருது. படித்தவங்க வந்தால் 4000, படித்தவங்க 4000 செலெக்ஷனே ஆக போகிறேன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எந்த துறைக்கு போனால், எந்த பதவிக்கு போனால் கிம்பளம் அதிகமாக வாங்கலாங்கிற மாதிரி கேட்கக்கூடிய நிலைமைங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு சூழல். நம்ம நினச்ச படித்தவங்க தான் மாறும் அப்படிங்கிறப்போ. ஸோ படித்தவங்களுக்கு அந்த எண்ணம் உள்ள வரப்போ அதுதான் இங்கே இருக்குது. அதனால நாங்கள் இங்கே அது ஐஏஎஸ்னால அது மிஸ் பண்ணி